பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பு ஒரு மாதிரி பட்ஜெட்டை வெளியிடுவது வழக்கம். அதன்படி 15வது ஆண்டாக 2017 மற்றும் 2018 ஆண்டுக்கான மாதிரி பட்ஜெட்டை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் இளைஞரணி தலைவர் அன்புமணி ஆகியோர் ஞாயிறன்று வெளியிட்டனர். பின்னர் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து ராமதாஸ் விளக்கினார். அப்போது தற்காலிக சூழ்நிலைக்கு ஏற்ப அரசின் நிர்வாக கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்படும் என்றும், வரும் காலங்களில் எந்த அரசு திட்டத்துக்கும் தனி மனிதர்கள் பெயர் சூட்டப்பட மாட்டாது என்றும், சென்னையில் அனைவருக்கும் இலவசமாக பஸ் பயணம் செய்ய புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். புதிய பாசன திட்டங்களை செயல்படுத்தலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வாதாரம், ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அதுக்கு 2வது முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். 3வது கல்வி, 4வது வேலைவாய்ப்பு, 5வது சுகாதாரம், 6வது நிர்வாக சீர்திருத்தம், அரசின் வருவாயை அதிகரித்தல், கடன் சுமையை குறைத்தல், பொதுத்துறை நிறுவனங்களை வலுப்படுத்துதல், 10 தொழிலாளர் அரசு ஊழியர் நலன் காத்தல். இது நம்ம 89 தலைப்புகளில் நம்ம பல்வேறு பிரச்சனைகளை சொன்னாலும் கூட இந்த 10 முக்கியமான 10 அம்சங்களை நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கிறோம். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். இந்த 10 அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிழல் நிதி அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது.